ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செம்மில் இருக்கிற ஒரு சப்ஜெக்டோட செகண்ட் பார்ட். இட்ஸ் நத்திங் பட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் எல்லாமே பேசிக்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம், அல்காரிதம் ரைட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது எப்படின்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்ப்யூட்டரோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும் இல்லையா? பிகாஸ் கம்ப்யூட்டர்ஸ் நோஸ் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அது மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஸோ அதோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எப்படி இருக்குன்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து செட் ஆஃப் சிம்பிள்ஸாக இருக்கும், ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும். ஒரு கம்ப்யூட்டரை இந்த டாஸ்க்கை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இருக்கும். இதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்: மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெஷின் லாங்குவேஜ். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உருவானது தான் மெஷின் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ மெஷின் லாங்குவேஜில் வந்து இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க போகிறோம் கம்ப்யூட்டருக்கு, அதுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு லாங்குவேஜில் நம்ம கொடுக்குறோம், அதுதான் மெஷின் லாங்குவேஜ். ஸோ அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா, இது வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வேணாம், ஹை ஸ்பீடாக இருக்கும். ஏன் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வேணான்னா, இப்போது மெஷினுக்கு புரிகிற லாங்குவேஜாகவே இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டிய அவசியமே வராது. ஸோ தெர் இஸ் நோ கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்து தேவையில்லை. அடுத்தது ஹை ஸ்பீட். ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கான டைம் கம்மியாக இருக்கும், ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக தான் இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிற ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து மெஷின் லாங்குவேஜ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அது ஈஸியாக எரர் வந்து அதில் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இது வந்து ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஏன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் நம்ம எழுதணும் அப்படிங்கிறப்போ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் மாற்றி அதை கம்ப்யூட்டருக்கு நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அதே மாதிரி மெஷின் டிபெண்ட்டு. இப்போது ஒவ்வொரு சிஸ்டமும் ஒரு ஆர்கிடெக்சரில் ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒரு ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கும்போது மெஷின் லாங்குவேஜும் வேறையாக தான் இருக்கும், ஒரு சிஸ்டமுக்கு இன்னொரு சிஸ்டமுக்கும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராமருக்கு அந்த சிஸ்டம் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கம்ப்யூட்டருக்கு அவர் எழுதின ஒரு ப்ரோக்ராமை இன்னொரு கம்ப்யூட்டரில் அவரால் ரன் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ மெஷின் டிபெண்ட். அதே மாதிரி அசம்பிளி லாங்குவேஜ் அடுத்தது வந்து இந்த மெஷின் லாங்குவேஜுக்கு அடுத்தது வந்து அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆடட், வெறும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இல்லாமல் ஒரு சிம்பாலிக்கான ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடிஃபிகேஷன் தான். பேசிக்காக மெஷின் லாங்குவேஜ்க்கு ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்தால் அசம்பிளி லாங்குவேஜ். இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆட் ஏ கமா பி. ஆடுங்கிறது வந்து ஒரு சிம்பாலிக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன், எனக்கு இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கவும் முடியும், ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும். அதுக்கு நம்மளுக்கு இப்போ வந்து இந்த அசம்பிளி லாங்குவேஜை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை நம்ம மாற்றலை. ஸோ அதுக்கு மாற்றுறதுக்காக உள்ளது தான் அசம்பிளரும் ஒரு ப்ரோக்ராம் தான். இது என்ன பண்ணுன்னா, அசம்பிளி லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜோட அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ். அதே மாதிரி ஈஸியாக எரர்ஸை வந்து லொக்கேட் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து அசம்பிளி லாங்குவேஜோடைய அட்வான்டேஜ். அடுத்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, அங்கே சொன்ன மாதிரி தான் மெஷின் டிபெண்ட்டாக இருக்கும், ஹார்ட் டு லேர்னாக இருக்கும், லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன் மெஷின் டிபெண்ட்டு? நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும். ஸோ இந்த சிஸ்டமுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனேன்னா அதே வந்து இன்னொரு சிஸ்டமில் ரன் ஆகுமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் கரெக்ஷன்ஸ் பண்ணணும்.
ஸோ அதனால் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வந்து மெஷின் டிபெண்ட். ஹார்ட் டு லேர்ன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, கண்டிப்பாக அந்த சிஸ்டமோட ஆர்கிடெக்சரும் தெரிஞ்சால் மட்டும்தான் he can write the program. ஸோ அதனால் ஹார்ட் டு லேர்ன். அடுத்தது லெஸ் எஃபிஷியன்ட். ஏன் லெஸ் எஃபிஷியன்ட்னு சொல்கிறோன்னா இட்ஸ் எக்ஸிக்யூஷன் டைம் வந்து மெஷின் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே நம்ம வந்து டைரெக்டாக 0s and 1s கொடுத்தோம், இங்கே அப்படி இல்லை, அசம்பிளர் யூஸ் பண்ணி ஃபீட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், எக்ஸிக்யூஷன் டைம் வந்து அந்த இடத்துல அதிகமாகும். ஸோ இட்ஸ் லெஸ் எஃபிஷியன்ட். அடுத்தது ஹை லெவல் லாங்குவேஜ். ஃபஸ்ட் என்ன, மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், ஹையர் லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் அசம்பிளி லாங்குவேஜில் என்ன யூஸ் பண்ணோம், அசம்பிளர் யூஸ் பண்ணோம். இப்போ ஹை லெவல் லாங்குவேஜ்னு வந்துட்டோன்னா அங்கே இதில் அசம்பிளி லாங்குவேஜில் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். இங்கே ஹை லெவல் லாங்குவேஜில் இங்கிலீஷ் வேர்ட்ஸும் சிம்பிள்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது எழுதுறதுக்கு கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸும் அப்புறம் ரைட்டிங்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த இது முடிச்சதுக்கப்புறம் அங்கே நம்ம அசம்பிளர் யூஸ் பண்ண மாதிரி இந்த ஹை லெவல் லாங்குவேஜை மெஷின் ரீடபிள் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு இன்டர்ப்ரிட்டர் ஆர் கம்பைலரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹை லெவல் லாங்குவேஜை மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றுறதுக்கு உள்ள ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்னா இன்டர்ப்ரிட்டர் ஆர் கம்பைலர். கம்பைலர் என்ன பண்ணுன்னா, இப்போது ஹை லெவல் லாங்குவேஜில் நம்ம ஒரு சோர்ஸ் கோட் எழுதியிருக்கோம் இல்லையா, அது என்னவா மாற்றோன்னா ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றும். இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் கோட் எதில் இருக்குன்னா மெஷின் லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் வந்து இருக்கும். கம்பைலர் ஹோல் ப்ரோக்ராமை ரீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணும், ஹையர் லெவல் டு மெஷின் லெவலுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும். இப்போ ஏதாவது அந்த இதில் ஏதாவது எரர் வந்து இருந்துச்சுன்னா, ஒரு அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எரர் இருந்ததுன்னா எரரை வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுதான் கம்பைலர். அது இன்டர்ப்ரிட்டர்னு பார்த்தோன்னா ஹையர் லெவல் லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணும் இன் லைன் பை லைன் மேனர், ஒவ்வொரு லைனாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ இட் ட்ரான்ஸ்லேட்ஸ் ஹையர் லெவல் லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட் இன் அ சோர்ஸ் ப்ரோக்ராம் டு அ மெஷின் கோட் and executes it immediately before translating the next statement. கம்பைலர் ஃபுல்லாக சோர்ஸ் கோட் அந்த ஃபுல் ப்ரோக்ராமை படித்து சோர்ஸ் கோடை மெஷின் கோடை மாற்றி கொடுக்கும். இன்டர்ப்ரிட்டர் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எரர் வந்துச்சுன்னா அந்த இடத்தோட அது ஹால்ட் ஆகி எரர் மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுதான் இன்டர்ப்ரிட்டர். ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா ரீடபிலிட்டி. இது வந்து மோர் க்ளோசர் டு நேச்சுரல் லாங்குவேஜ். நம்ம படிக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு ஒத்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஈஸி டு ரீடாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். மெஷின் இண்டிபெண்ட். ஸோ இது வந்து மெஷின் இண்டிபெண்ட் ஏன் சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ போர்ட்டபிள் ஒரு சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி இன்னொரு சிஸ்டம்லேயும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஈஸி டு டீபக். இதில் வந்து எரர் கரெக்ஷனோ இல்லை வந்து எரர் எங்கே இருக்குதுன்னு நம்ம ஸ்பாட் பண்ணுறதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா லெஸ் எஃபிஷியன்ட். எதனால் லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி தான் அசம்பிளி லாங்குவேஜ்லேயும் இங்கேயும் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸிக்யூஷன் டைம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெமரி ஸ்பேஸ் வந்து இது அதிகமாக ஆக்குபை பண்ணும். ஸோ இட்ஸ் லெஸ் எஃபிஷியன்ட். ஸோ இதை என்ன இதில் வந்து டிவைட் பண்ணியிருக்கோம், இதை வந்து ஃபாலோவிங் கேட்டகரிஸில் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ இன்டர்ப்ரிட்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட ஃபங்க்ஷன் என்னென்னா கம்பைல் பண்ணுறது. கம்பைல் எப்படி பண்ணுவார்னா ப்ரொசீஜராக கம்பைல் பண்ணுவார். ஆஸ் வெல் அஸ் அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரும் கூட, மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கூட. இது ரெண்டுமே அவர் வந்து கன்கரண்ட்டாக ஒரே நேரத்தில் ரெண்டையும் பண்ணுறாரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் அவர் வந்து மேக்கப் போடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன, இன்டர்ப்ரிட்டர் அவரோட ஃபங்க்ஷன் வந்து கம்பைல் பண்ணுறது. எப்படின்னா ப்ரொசீஜராக கம்பைல் பண்ணுவார், ஆஸ் வெல் அஸ் ஸ்கிரிப்ட் எழுதுவார், மேக்கப் போடுவார், கன்கரண்ட்டாக இது எல்லாமே பண்ணுவார், ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் அவர் பண்ணுவார். ஸோ இன்டர்ப்ரிட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதில் என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்ன இன்டர்ப்ரிட்டர்னால் என்னன்னு சொல்லிட்டோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து இன்டர்ப்ரிட்டர்னு சொன்னோம். இதை வந்து ஃபுல்லாக கம்பைல்லாம் பண்ண தேவையில்லை. ப்ரீவியஸாக எல்லா இதுவும் வந்து ஃபுல் ப்ரோக்ராமையும் கம்பைல் பண்ணி மெஷின் லாங்குவேஜுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றி அதுக்கப்புறம் இது பண்ணாது, எக்ஸிக்யூட் பண்ணாது. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும்
ஒரு சப்ரூட்டீனாக கன்வெர்ட் பண்ணி, அதாவது ஆல்ரெடி கம்பைல்ட் இன்டு அ மெஷின் கூட இருக்கிற சப்ரூட்டீன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி அது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதோட எக்ஸாம்பிள் தான் பாஸ்கல் அண்ட் பைத்தான். அடுத்தது ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் ஒவ்வொரு கம்ப்யூட்டேஷனையும் அது என்னவா எடுத்துக்கும்னா மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான் எடுத்துக்கும். மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இருக்கும். ஸோ அதனால் இது ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எக்ஸாம்பிள் வந்து க்ளீன் அண்ட் ஹாஸ்கல். அடுத்தது கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் வந்து கம்பைலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்டர்பிரிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்லி கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கம்பைலர்னால் என்னென்னு பார்த்தோம், சோர்ஸ் கோடை மெஷின் கோடாக கம்பைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் C++ எல்லாமே. அடுத்தது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் இது வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸ் இருக்கும். என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம பண்ணணும், ஒரு இன்டெண்டட் ஸ்டேட் அட்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரொசீஜரலாக வச்சுருக்கோம். இது வந்து ப்ரொசீஜரல் கால்னு கூட சொல்லலாம். இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ப்ரொசீஜர்ஸுங்கிறதுனால திரும்ப அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோடில். ஸோ அப்படி ரீயூஸ் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும், அந்த கோடோட ஸ்ட்ரக்சர் ஈஸியாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ட்ரேசபிள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் நம்ம ப்ரோக்ராம் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மேட்லேப். அடுத்தது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து ஒரு அப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது வந்து அப்ளிகேஷன் டிபெண்ட் கிடையாது, இந்த அப்ளிகேஷனுக்கு தான் யூஸ் பண்ண அந்த அப்ளிகேஷனுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக ஒரு அப்ளிகேஷனில் வந்து இதை எம்பெட் பண்ணியிருப்பாங்க, ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே இது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வேறு ஏதாவது எக்ஸ்டர்னலாக இருக்கிற ப்ரோக்ராமை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இடையில யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டாஸ்க் எக்ஸிக்யூட்டிவ் டாஸ்கில் கம்யூனிகேட்டிங் வித் எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம். ஒரு பெரிய ப்ரோக்ராமுக்கு இடையில இதை எம்பெட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கிரிப்ட்ஸை. இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் ஸ்கிரிப்ட் அண்ட் VB ஸ்கிரிப்ட். அடுத்தது மார்க்கப் லாங்குவேஜ். இதில் வந்து அனோட்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும், லைக் இப்போது நம்ம இதெல்லாம் இருக்குல்லையா, வெப்லாம் இருக்குல்லையா, வெப்சைட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து HTML யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டெக்ஸ்ட் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது அனோட்டேஷன்ஸ் மூலியமாக கொடுக்கறது தான் வந்து மார்க்கப் லாங்குவேஜ். இது வந்து ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் HTML அண்ட் XML. கன்கரண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா வர ப்ரோக்ராம்ஸை வந்து கன்கரண்ட்டாக ஒரு சிஸ்டம்ஸில் இல்லை மல்டிபிள் சிஸ்டம்ஸில் அட் அ டைமில் எக்ஸிக்யூட் பண்ணலாம், கன்கரண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடிகிறது. ஸோ இதுதான் வந்து இட்ஸ் அ கன்கரண்ட் ப்ரோக்ராமிங். எக்ஸாம்பிள்ஸ் வந்து லிம்போ. அடுத்தது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஜென்ரலாக பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட்ஸ். இதில் வந்து இந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்குன்னா டேட்டாஸ் இருக்கும், அது வந்து அதோட ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணது தான் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஜாவா. ஸோ அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங். இதில் நிறைய நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளமை எப்படி அல்காரிதமிக்ஸில் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம், அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் ஒரு ப்ராப்ளமை அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்ளம்னு கொடுத்துட்டாங்க, அது என்ன பண்ணணும், நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். இந்த ப்ராப்ளமில் இதுதான் கொடுத்துருக்காங்க, இதுதான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்க்கு சில டேட்டாஸ் தேவைப்படும், சில கம்ப்யூட்டேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்னலாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன டிசைட் பண்ணுறோம், என்னென்ன கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்குது, அது வந்து எக்ஸாக்ட் சால்விங் தேவையா இல்லை அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணால் போதுமா, அந்த அல்காரிதம் டிசைன் டெக்னிக்கு. இந்த அல்காரிதம் டிசைன் டெக்னிக்கில் 2 இருக்குது. ஒன்று எக்ஸாக்ட் சால்விங், இன்னொன்று அப்ராக்சிமேட் சால்விங். இதை வந்து டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அல்காரிதமை டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணதுக்கப்புறம் கரெக்ட்னஸை வந்து ப்ரூவ் பண்ணணும், இந்த அல்காரிதம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். திரும்ப அனலைஸ் பண்ணி திரும்ப நம்ம அதை கோட் பண்ணணும். லாஸ்ட் அதை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கோட் பண்ண போகிறோம், அல்காரிதமை ப்ரோக்ராமாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம். இது எல்லாமே ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்புட் தேவை அந்த அல்காரிதமை சால்வ் பண்ணுறதுக்கு, அல்காரிதம் வந்து சால்வ் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளமை, ஸோ அதுக்கு என்னென்ன இன்புட்ஸ் தேவை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னென்ன செட் ஆஃப் இன்புட்ஸ் வந்து அந்த அல்காரிதம் யூஸ் பண்ண போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு அல்காரிதம்க்கு நம்ம n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் கொடுப்போம்.
ஸோ 2-3 இன்புட் தான் கொடுக்கணும்னு கிடையாது, n நம்பர் ஆஃப் இன்புட் கொடுப்போம். அந்த n நம்பர் ஆஃப் இன்புட்டுக்கும் அது ஒழுங்காக ஒர்க் ஆகி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்து ஒரு நல்ல அல்காரிதம். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம கம்ப்யூட்டேஷனல் டிவைஸ் பற்றி தெரியணும். கம்ப்யூட்டேஷனல் டிவைஸ்னால் நம்ம சிஸ்டம்ஸ் பற்றி, சிஸ்டமோட ஆர்கிடெக்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுருக்கணும். இப்போ பேரலாக அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, சீக்வென்ஷியலாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நான் முதலே சொன்னேன் இல்லையா, அல்காரிதம் வந்து எக்ஸாக்ட் அல்காரிதம் ஆர் எல்ஸ் வாட் இஸ் எக்ஸாக்ட் ஒரு அப்ராக்சிமேட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எக்ஸாக்டான வேல்யூ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதா, இல்லை அப்ராக்சிமேட் வேல்யூஸ் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அந்த அல்காரிதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வந்து ஒரு அல்காரிதம் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் சேர்ந்தது தான் ஒரு நல்ல ப்ரோக்ராம். அல்காரிதம் ப்ளஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதனால் நம்மளுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் அனலைசிங் த அல்காரிதம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வாட் இஸ் இந்த டெக்னிக்ஸ் வந்து அல்காரிதம் டிசைன் பண்ண போகிறோம் நம்ம இல்லையா. ஸோ அல்காரிதம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் பற்றின நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் புதுசாக ஒரு அல்காரிதமை யூஸ் பண்ணும்போது இது வந்து வேறு எதுக்கோ யூஸ் பண்ணலாம், இது மல்டிபிள் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது தெரியும். ஸோ நம்மளுக்கு அல்காரிதம் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைடன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி அல்காரிதம் இஸ் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதுதான் அல்காரிதம் டிசைன் டெக்னிக். இது வந்து ஸ்ட்ராட்டஜி ஆர் பேராடிகிராமாக இருக்கும். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபையிங் அண்ட் அல்காரிதம் நம்ம ஃபஸ்ட்டு இதில் லெக்சர் 1ல் பார்த்தோம். சூடோ கோட்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி அல்காரிதம்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதான் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபையிங் அண்ட் அல்காரிதமில் கொடுத்துருக்காங்க. ப்ரூவிங் அண்ட் அல்காரிதம்ஸ் கரெக்ட்னஸ். இப்போ ஒரு அல்காரிதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அல்காரிதம் நிறைய இன்புட்ஸ் வாங்கி அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்க போகுது. அப்படி இருக்கும்போது அது எல்லா வகையான இன்புட்டுக்கும் ஒர்க் ஆகணும். இந்த இன்புட்டுக்கு தான் ஒர்க் ஆகும், அந்த இன்புட்டுக்கு தான் ஒர்க் ஆகும்னு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மேத்தமேட்டிக்கலாக இன்டியூஸ் பண்ணணும். நிறைய இன்புட்ஸ் அதுக்கு கொடுத்து செக் பண்ணணும். நம்ம அப்படி செக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்ட்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். எப்போ வந்து ஒரு அல்காரிதம் வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்ல முடியும், ஏதோ ஒரு இன்புட்டுக்கு அது ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா தான் நம்மளால கரெக்டாக இல்லை ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அனலைசிங் அண்ட் அல்காரிதம். ஒரு அல்காரிதம் எப்போ ஒரு குட் அல்காரிதம் இருக்குன்னா, based on its time efficiency and space efficiency. டைம் எஃபிஷியன்சினா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான டைமில் அது எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போது அது வந்து நல்ல அல்காரிதம். ஸ்பேஸ் எஃபிஷியன்சினா மெமரி ஆக்குபேஷன் வந்து ரொம்ப மெயின் கேட்டகரின்னு நம்ம க்ரைட்டீரியான்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஸ்பேஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஆக்குபை பண்ணி எக்ஸிக்யூட் ஆகுதோ இட்ஸ் அ குட் அல்காரிதம். சிம்பிளிசிட்டி. ஒரு ப்ரோக்ராமரால் புரிஞ்சுக்க முடியும் அந்த அல்காரிதமை. நாட் ஓன்லி த ப்ரோக்ராமர், இப்போ வேறு யாரோ ஒரு புதுசாக ஒரு நான் ப்ரோக்ராமர் அதை பார்த்தா கூட ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இட்ஸ் அ குட் அல்காரிதம். ஸோ கோடிங் அண்ட் அல்காரிதம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அல்காரிதம்ஸை வந்து என்ன சொல்கிறது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம மாற்ற போகிறோம். ஏன்னா நம்ம வந்து எழுதுனது அல்காரிதம் வந்து அடுத்தது என்னவா மாறப்போகுது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸாக மாறப்போகுது. அடுத்தது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அண்ட் அல்காரிதம்ஸ். இது வந்து ஐட்ரேஷன்ஸ் அண்ட் ரிகர்ஷன்ஸ். ஐட்ரேஷன்ஸ்னால் திரும்ப திரும்ப ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அன்டில் இட் பிகம்ஸ் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறது பேர் ஐட்ரேஷன். இதுக்கு ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் யூஸ் பண்ணுவோம். சின்டாக்ஸ் ஃபார் லூப், ஃபார் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் டூ த ஸ்டேட்மெண்ட், எண்ட் ஃபார். அதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். பிரிண்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் பிகின் பண்ணுறோம், அந்த n வேல்யூ வாங்குகிறோம், இனிஷியலைஸ் i ஈக்குவல் டு 1 பண்ணுறோம், i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, இதான் அந்த ட்ரூ கண்டிஷன். i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு nங்கிற ட்ரூ கண்டிஷன் அப்டைன் ஆகிற வரைக்கும் ஐயை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்கள். எப்போது அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n ஆகுதோ அப்போ எண்ட் பண்ணுங்கள் அந்த ஃபார் லூப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வைல் லூப். வைல் ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் டூ த ஸ்டேட்மெண்ட் இன் த வைல் லூப். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
பிகின் பண்ணுறோம் get n என்னங்கிறது வந்து அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் n. ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறோம் i equal to 1 and while i less than or equal to n இருக்கிற வரைக்கும் do the print i. அது வந்து i print பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், i இன்க்ரிமெண்ட் பண்ணி n பண்ணுறோம் while loop. ஸோ ஐட்ரேஷன்ஸ் பார்த்தோம். அடுத்தது ரிகர்ஷன்னா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும், இடையில ஒரு பர்டிகுலராக ஒரு கால் ஃபங்க்ஷன் போய் திரும்ப மல்டிபிள் டைம்ஸ் வந்து இன்னொரு சப் ப்ரோக்ராமை கால் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரிகர்சிவ்லி இன்னொரு ப்ரோக்ராம் அது கால் பண்ணுறது வந்து ரிகர்ஷன்ஸு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் திரும்ப அதையே கால் பண்ணிக்கிறது வந்து ரிகர்ஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். algorithm for factorial of n numbers using recursion. ஸ்டார்ட் பண்ணுறோம், n ஃபேக்டோரியல் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த நம்பர் வந்து 5 இப்போ கெட் n வந்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த n equal to 5ன்னு கொடுத்தோன்னா கால் ஃபேக்டோரியல் ஆஃப் 5ன்னு வரும். print fact stop. கால் ஃபேக்டோரியல் ஆஃப் 5ன்னு வந்த உடனே என்ன போகும்னா சப் ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியல் ஆஃப் 5, அந்த ஃபேக்டோரியல் ஆஃப் n இருக்கு இல்லையா, இந்த சப் ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் போகும். இப்போ கால் போகும்போது இஃப் n ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா ஃபேக்ட் ஈக்குவல் டு 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை n வந்து நான் கொடுத்துருக்கிறது இப்போ 5 தானே கொடுத்துருக்கேன், அப்போ n 5ன்னு நான் கொடுத்ததுனால திரும்ப என்ன ஆகும், ஃபேக்டை வந்து இது பண்ணும். சிகல்ஸ் ஃபேக்ட் ஈக்குவல் டு 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 5 மைனஸ் 1. அப்போ திரும்ப என்ன ஆகும், 5 மைனஸ் 1னா 4. திரும்ப என்ன ஃபேக்டோரியலை கால் பண்ணுது. அப்போ திரும்ப அந்த சப் ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியலுக்கு போய் திரும்ப ரிப்பீட்டடாக கால் ஆகி இன்ட்டு ஸோ 5 இன்ட்டு 4. அடுத்தது திரும்ப அந்த வேல்யூ ஃபேக்ட்டுக்கு வந்துடும். 5 இன்ட்டு 4ங்கிற வேல்யூ ஃபேக்ட் வந்து திரும்ப அந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி என்ன ஆகும்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இந்த இது ஃபுல்லாக நடக்கிற வரைக்கும் இந்த சம் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். கால் பண்ணி கடைசியாக வர வேல்யூ ஃபேக்டில் ஸ்டோர் ஆகி பிரிண்ட் ஃபேக்ட் போய் பிரிண்டில் ஃபேக்ட் என்ன வேல்யூ வந்திருக்கோ அது பிரிண்ட் ஆகி ஸ்டாப் ஆயிரும். இதுதான் வந்து ரிகர்ஷன். ஸோ இது வந்து சூடோ கோட் வந்து நான் இப்போ ஏற்கனவே காமிச்சோம் இல்லையா, ஸோ அதே தான் சூடோ கோட் ஃபார் ஃபேக்டோரியல் யூஸிங் ரிகர்ஷன். இது வந்து நம்ம ஃப்ளோ சார்ட், இது வந்து சூடோ கோட். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னதை நீங்கள் கவனிச்சிருந்தாலே இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இது வந்து அல்காரிதம், இது வந்து ஃப்ளோ சார்ட், இது வந்து சூடோ கோடு. அல்காரிதம்ங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஃப்ளோ சார்ட்டுங்கிறது வந்து ஒரு டயக்ராமேட்டிக் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். சூடோ கோட் வந்து லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி இருக்கும். இதுதான் வந்து ஒரு பேசிக்காக நான் கொடுத்துருக்க ஓவர்வியூ. இதை வச்சு நீங்கள் மற்ற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்ததுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் எழுதினாலே இது மூணுத்தையுமே ஒரே நேரத்தில் எழுதிட முடியும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் யூனிட்டில். இன்னும் இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்கல. ஸோ இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து லெக்சர் 3ல் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.